மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு பொருத்தமான ஒரு உதவியாளரை நான் ஏற்பாடு செய்வேன். ஆகவே கர்த்தராகிய தேவன் காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகள் அனைத்தையும் மனிதனிடம் கொண்டு வந்து அவற்றுக்கு அவன் என்ன பெயர் சூட்டுவான் என்று பார்த்தார். மனிதனும் பெயர்களை சூட்டினான். கால்நடைகள், வானத்து பறவைகள் மற்றும் காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் துணையாக ஆதாமை தவிர மற்ற அனைவருக்கும் பொருத்தமான துணைவன் ஒருவன் காணப்படவில்லை. ஆகவே உண்மையான மனிதனை ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தியது. அவன் உறங்கிக் கொண்டிருந்த போது அவன் அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தான். பின்பு கடவுள் விலா எலும்பிலிருந்து ஒரு உண்மையான பெண்ணை உருவாக்கினார். அவன் உண்மையான மனிதனை வெளிக்கொண்டு வந்திருந்தான். இது இப்பொழுது என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் ஆகும். அவள் ஆணிலிருந்து எடுக்கப்பட்டதால் அவள் பெண் என்று அழைக்கப்படுவாள். கடவுள் ஏவாளை தனது துணையாக படைத்தார். துணை. அதனால்தான் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு தன் மனைவியுடன் இணைந்து ஒரே உடலாகிறான். ஆதாமும் அவன் மனைவியும் நிர்வாணமாக இருந்தார்கள். அவர்கள் வெட்கப்படவில்லை. தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் நீங்கள் உண்ணக்கூடாது என்று இறைவன் மெய்யாகவே கூறியிருக்கிறாரா? நாம் மரங்களின் கனிகளை உண்ணலாம், ஆனால் இந்த மரத்தின் கனியை அல்ல. நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கடவுளைப் போல ஆவீர்கள். அவ்வாறே அந்த மரம் உணவுக்கு நல்லது என்றும் அது கண்களுக்கு இனிமையானதாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருந்தது என்றும் அந்த பெண் கண்டபோது ஒருவனை ஞானமுள்ளவனாக்க அவள் அதன் கனியை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. தாங்கள் நிர்வாணிகளாயிருப்பதை அவர்கள் அறிந்தார்கள். அத்தி இலைகளை ஒன்றாக தைத்து ஆணைகளை செய்து கொண்டார்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தோட்டத்தில் உங்கள் குரலை கேட்டேன். நான் நிர்வாணமாக இருந்ததால் பயந்து என்னை மறைத்துக் கொண்டேன். நீ நிர்வாணமாக இருந்ததாக உனக்கு யார் சொன்னது? நான் உனக்கு கட்டளையிட்ட மரத்தின் கனியை நீ உண்டாயா? அவள் எனக்கு அந்த மரத்திலிருந்து கொடுத்தாள். நான் அதை சாப்பிட்டேன். நீ என்ன செய்துவிட்டாய்? சர்ப்பம் என்னை ஏமாற்றியது, அதனால் நான் சாப்பிட்டேன். நீ இதை செய்ததினால் உன் வயிற்றின் மீதுள்ள சகல கால்நடைகளையும் விட அதிகமாக சபிக்கப்பட்டிருக்கிறாய். நீ போய் உன் வாழ்நாள் முழுவதும் புழுதியை உண்பாய். உனக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலும் உன் சந்ததிக்கும் சந்ததிக்கும் இடையிலும் நான் பகைமையை உண்டாக்குவேன். அவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவன் குதிகாலை நசுக்குவாய். நான் உன் துக்கத்தையும் உன் கருத்தரிப்பையும் உன் வேதனையையும் மிகவும் பெருகச் செய்வேன். நீ பிள்ளைகளை பெறுவாய். உன் ஆசை உன் கணவன் மேல் இருக்கும். நீ உன் மனைவியின் குரலுக்கு செவி கொடுத்தபடியால் அவன் உன்னை ஆளுவான். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட மரத்தின் கனியை நீங்கள் புசித்தீர்கள். இனி நீங்கள் அதை புசிக்கக் கூடாது. உங்கள் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பாடுபட்டு அதன் முட்களையும் களைகளையும் புசிப்பீர்கள். அது உன் முகத்தின் வியர்வையில் உனக்காக பிறப்பிக்கும். நீ தூசியாக இருக்கிறாய், தூசிக்கே திரும்புவாய். ஆதாம் தன் மனைவியின் பெயரை அழைத்தான். ஏவாள் ஜீவராசிகளுக்கெல்லாம் தாயாயிருந்தபடியால் அவன் ஆதாமிற்கும் அவன் மனைவிக்கும் தோலினால் அங்கிகளை செய்து உடுத்தினார். தேவன் தான் எடுக்கப்பட்ட நிலத்தை பண்படுத்தும்படி அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். அப்படியே அவர் மனிதனை துரத்திவிட்டு ஏதேன் தோட்டத்தின் கிழக்கே கேருபாமையும் எரிகிற வாளையும் வைத்தார். அவன் பெயர் கேன். எங்களுக்கு காயின், ஆபேல் என்ற 2 மகன்கள் உள்ளனர். நான் ஆடுகளை கவனித்துக் கொள்வேன். நான் நிலத்தை பண்படுத்துவேன். என் மந்தையில் முதல் மந்தையை. காயின் தன் பலிபீடத்தின் அருகே நின்று அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான். எனது காணிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? நீங்கள் சரியானதை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள்.